ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எக் ரைஸ் செய்யலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருளாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக 2 எடுத்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு எடுத்து நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப வதங்கணும் தேவை கிடையாது, கிளாஸியாக இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம். எக் ரைஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க 2 முட்டையை ஊற்றிடலாம். முட்டையை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 கப் அளவு ரைஸ் போட்டுக்குவோம். அடுத்து நம்ம ஜீரகத்தையும் மிளகையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.